அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு போயரில் ராகு கேது செவ்வாய் பெண்கள் வரன்கள் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக டாக்டர் எம் மௌனிதா, படிப்பு பிடிஎஸ், வேலை பல் மருத்துவர், மாத வருமானம் 20,000, பிறந்த தேதி 17/12/2000, பிறந்த நேரம் 5:19 AM, கிழமை ஞாயிறு, ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம் பாதம் 2, லக்னம் விருச்சிகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் வி முருகன், தாயின் பெயர் ஜி தமிழரசி. இவங்க கொங்கு போயரில் கோமங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ கருப்பராயன். இவங்க சொந்த ஊர் கவுந்தப்பாடி. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குதுங்க. ஃபேமிலி இன்கம் 2 லட்சங்க வருஷத்துக்குங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி, நல்ல ஃபேமிலி. இரண்டாவதாக பெயர் எம் தர்ஷினி, படிப்பு பிஇ இசிஇ, வேலை ஐடி கம்பெனி இன் சென்னை, பிறந்த தேதி 27/10/1998, பிறந்த நேரம் 12:37 PM, கிழமை புதன், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இவங்க ட்வின் சிஸ்டருங்க. தந்தை பெயர் மோகன்ராஜ், தாயின் பெயர் விஜயராணி. இவங்க கொங்கு போயரில் ஜங்கல்வார் குலத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பெரியாண்டியாச்சி அம்மன். முகவரி சேலம். சொத்து விபரம் பார்த்திங்கன்னா வாடகை வீடு தாங்க. எதிர்பார்ப்பு பெயர் ஜி ரூபாஸ்ரீ, படிப்பு MSW, வேலை என்ஜிஓ சூப்பரண்டன்ட், மாத வருமானம் 20,000, பிறந்த தேதி 31/12/1999, பிறந்த நேரம் 8:28 PM, கிழமை வெள்ளி, ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் கடகம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் கோமசங்கர், தாயின் பெயர் ராணி. இவங்க கொங்கு போயரில் கோமங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா வரதராஜ பெருமாள். இவங்க சொந்த ஊர் நாமக்கல். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு 2 இருக்குங்க. வாடகை வருதுங்க. காலி இடம் இருக்குங்க. ஃபேமிலி இன்கம் 2 லட்சங்க. எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி, எனி டிகிரி, ஐடி ஃபீல்டுங்க. நான்காவதாக பெயர் எம் தாரணி, படிப்பு பிஇ சிஎஸ்சி, வேலை ஐடி கம்பெனி இன் சென்னை, பிறந்த தேதி 21/10/1998, பிறந்த நேரம் 12:27 PM, கிழமை புதன், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தந்தை பெயர் மோகன்ராஜ், தாயின் பெயர் விஜயராணி. இவங்க கொங்கு போயரில் ஜங்கல்வார் குலத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பெரியாண்டி அச்சி அம்மன். சேலம், வாடகை வீடு இருக்குங்க. எதிர்பார்ப்பு இன்ஜினியரிங் ஐடி ஃபீல்டுங்க. ஐந்தாவதாக பெயர் எஸ் ஐஸ்வர்யா, படிப்பு பிஇ சிவில், பிறந்த தேதி 29/4/1997, பிறந்த நேரம் 3:36 AM, கிழமை செவ்வாய், ராசி தனுசு, நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் சேகர், தாயின் பெயர் சுமதி. இவங்க கொங்கு போயரில் கருமங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன். முகவரி கோடாங்க. சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குங்க. காலி இடம் இருக்குங்க. எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி, எனி டிகிரி, அப்பர் மிடில் கிளாஸுங்க. ஆறாவதாக பெயர் எஸ் கௌஷிகா, படிப்பு MSc, வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனி, மாத வருமானம் 20,000, பிறந்த தேதி 9/6/1997, பிறந்த நேரம் 12:16 PM, கிழமை திங்கள், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தந்தை பெயர் சதாசிவம், தாயின் பெயர் மெலிசா. இவங்க கொங்கு போயரில் வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன். முகவரி கரூருங்க. சொத்து விவரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு 1 இருக்குங்க. காலி இடம் இருக்குங்க. எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியாக பெயர் கார்த்திகா, படிப்பு பிஎஸ்சி சிஎஸ், பிறந்த தேதி 25/11/1998, பிறந்த நேரம் 12:50 PM, கிழமை புதன், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் கணேசன், தாயின் பெயர் ஷாம்லா. இவங்க கொங்கு போயரில் வெள்ளாப்பாரங்கை குலத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி அம்மனுங்க. சொந்த ஊர் சேலம்ங்க. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு 1 இருக்குங்க. காலி இடம் 2 சென்ட் இருக்குங்க. எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி, ஐடி ஃபீல்டு, எனி ஜாபுங்க. எட்டாவதாக பெயர் ஜி லோகநாயகி, படிப்பு பிஎஸ்சி பிஎட் மைக்ரோபயாலஜி, வேலை பிரைவேட் ஸ்கூல் டீச்சர், மாத வருமானம் 16,000, பிறந்த தேதி 30/4/1998, பிறந்த நேரம் 5 PM, கிழமை திங்கள், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, லக்னம் சிம்மம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தந்தை பெயர் காந்திகுமார்.
தாயின் பெயர் மோகனா. இவங்க கொங்கு போயரில் ஆலாங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா பெருமாளுங்க. முகவரி திருப்பூர். சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருக்குங்க, காலி இடம் இருக்குங்க, வாடகை வருமானம் வருதுங்க. அது வந்து மாதம் 15,000 வருதுங்க. எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலி, எனி டிகிரிங்க. 9வதாக பெயர் எஸ் காவ்யா. படிப்பு எம்காம் சிஏ. பிறந்த தேதி 24/5/2000. பிறந்த நேரம் 9:01 AM. கிழமை புதன். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். பாதம் 2. லக்னம் மிதுனம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அக்கா ஒருத்தங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்க அக்காவுக்கு. தந்தை பெயர் செந்தில்குமார். தாயின் பெயர் தங்கமணி. இவங்க கொங்கு போயரில் கரும்பு குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலுங்க. முகவரி ஊத்துக்குளிங்க. சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா 2 ஏக்கர் பூமி இருக்குங்க, தோட்டம் இருக்குங்க, காடு இருக்குங்க. ஃபேமிலி இன்கம் 50,000ங்க. சொத்து மதிப்பு 5 கோடிங்க. எதிர்பார்ப்பு சமத்தகுதி, நல்ல குடும்பம், படிப்புங்க. 10வதாக பெயர் எஸ் சுஜி. படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ. பிறந்த தேதி 7/12/2000. நேரம் 6:52 PM. கிழமை வியாழன். ராசி மேஷம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் மிதுனம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க. கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க. தந்தை பெயர் சரவணன். தாயின் பெயர் பத்மாவதி. இவங்க கட்டிட வேலை செய்கிறாங்க. இவங்க கொங்கு போயரில் தேக்கங்குளத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பார்த்துட்டிங்கன்னா ஒண்டி வீரர். சொந்த ஊர் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூருங்க. சொத்து விபரம் சொந்த வீடு மட்டும்தாங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்பங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.